ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் பார்ட் 2 வந்து பார்த்துடலாம், சரிங்களா? பார்ட் 2ல் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்டிருப்பாங்க. நான் ஆல்ரெடி அந்த பார்ட் 1ல் மாடல்ஸ் 8 வரைக்கும் நடத்தியிருப்பேங்க. இன்றைக்கி பேலன்ஸ் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தலாம். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் இதுதான் பேஸ். இதை வச்சு நம்ம நிறைய பின்னாடி இனி எல்லா சம்மும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, அது போக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாத்துக்குமே இதான் பேஸு. பர்சன்டேஜ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், சரிங்களா? இது எல்லாத்துக்குமே இதுதான் பேஸுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அது என்னென்னு வந்து நான் இப்போ எழுதி போடுறேன். நீங்கள் வந்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அலட்சியப்படுத்தாமல் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போது 1 இருக்குன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து பர்சன்டேஜ் 100%ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? 1/2னா ரொம்ப சிம்பிளுங்க. 1/2 இன்ட்டு 100 இது எப்படி அடிப்போம்? இன்ட்டு 100 போடுவோங்க. அடிக்கும்போது நம்மளுக்கு 50%. இப்படி நீங்கள் அடித்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்கு பதிலாக தான் இதை வந்து மனப்பாடம் பண்ண சொல்கிறேன். இப்போ எப்படிங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப்க்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு க்யூபு, ஸ்கொயரு இது எல்லாமே வந்து மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த இதுக்கும் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் இது தான் பண்ண போகிறீங்க. அப்போது நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மனப்பாடம் பண்ண போகிறீங்க. இது வந்து 100%. ஹாஃப் அப்படின்னா என்னங்க? 50%, ஓகேங்களா? 1/3னா என்னங்க? 1/3 அப்படின்னா 33 1/3%, ஓகேங்களா? 1/4னா இப்போ நீங்களே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, 25%, சரிங்களா? அடுத்து 1/5 என்னங்க? 20%. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 100% இதுக்கெலாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ இதுக்கு மட்டும் புள்ளி வச்சு கேட்குறாங்க அப்படின்னா எப்படின்னா இப்படி வந்துரு பாருங்கள். ஒன்று இந்த 1/3 வந்துச்சுன்னா ஆப்ஷனில் இந்த ஆன்சர் இருக்கும், 33 1/3%. அப்படி இல்லைனா 33 இப்படி போயிட்டே இருக்குங்க, ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது 33.33 இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று இது ஆன்சராக இருக்கும், இல்லைனா இது ஆன்சராக இருக்கும். இது எல்லாமே மனப்பாடம் தான். இது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுனா, இப்போ எப்படி ஸ்கொயரு க்யூபில் எப்படி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறீங்க, அதே போல் இதையுமே நான் டெய்லி கேட்டு உங்களுக்கு இது பண்ணிடுவேன், சரிங்களா? ஓகே, அப்போ இதெல்லாம் முழு நம்பர், இதுக்கெலாம் வராது. நான் இந்த கலப்பு பின்னத்தில் வரக்கூடியதுக்கு மட்டும் இந்த மாதிரியானது சொல்லித்தரேன். அப்போ என்னங்க, 1க்கு வந்து 100%, ஹாஃபுக்கு 50%, 1/3க்கு 33 1/3%, 1/4க்கு 25%, 1/5க்கு 20%, ஓகேங்களா? ஓகே, இப்போ மீதிக்கு பார்த்தலாம். 1/6ங்க, இதுக்கு 16 2/3%, சரிங்களா? இப்போ இதுக்குமே வந்து ஒரு இது இருக்குது, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. 1/7க்கு வந்து 14 2/7%. இப்போ 1/7 கேட்டாலே ஆப்ஷனில் இது இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த புள்ளி வச்ச நம்பர் இருக்கும் பாருங்கள். அந்த புள்ளி வச்ச நம்பர் எப்படி இருக்குன்னு எழுதி காமிக்கிறேன். இப்போது இதுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 16.666 அப்படியே போயிட்டே இருக்குங்க. இதுக்கு 14.2851. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்கள், சரிங்களா? அப்போ 1/6 அப்படின்னா 16 2/3%. இதுக்கு வந்து 16.666 அப்படியே போயிட்டே இருக்குங்க. 666 இல்லைங்க, முடிவிலி அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து 1/7 = 14 2/7%. இதுக்கு 14.28571, ஓகேங்களா? அடுத்து என்னாச்சு? 1/8க்கு இதுக்கு வந்து 12 1/2%, ஓகேங்களா? 12 1/2%. 1/9க்கு 11 1/9%. இதை எப்படி புள்ளி வச்சு இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடியதை நீங்கள் எழுதி வச்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ணணுங்க. 1/8க்கு 12.5, இது வந்து 12.5. இது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இது ரொம்ப ஈஸி தான். அடுத்து 1/9க்கு 11 1/9%. இதுக்கு வந்து 11.1111. இது அப்படியே போயிட்டே இருக்கும், ஓகேங்களா? அடுத்து 1/10க்கு ரொம்ப ஈஸி, 10%. இதெல்லாம் எப்படி போடுறேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி 100% போட்டு அடித்து போட்டோம்னா 10 வரும், 10%. அடுத்து இதுங்க, இதில் 20 வரைக்கும் இருக்குங்க. 20 வரைக்கும் நீங்கள் ஃப்ராக்ஷனில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
போதும். இப்போ 11க்கு சொல்லித்தரேன். 1/11 1/11க்கு 9 1/11%. இதை எப்படி எழுதலாம்? 9.0909 அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து 1/12 8 1/3%. இது வந்து 8.8333 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே 8 போட்டேன்னா இங்கே 3. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1/13 7 9/13%. இது எப்படிங்க? 7.69230. இந்த மதிப்புகளெல்லாம் பார்த்து தான் ஆகணும். டெய்லி வந்து படிச்சுட்டே வாங்க. இப்போ ஒரு மாதம் நம்ம எப்படிங்க க்யூபு ஸ்கொயர்லாம் மனப்பாடம் பண்ணோம், அதே மாதிரி இது ஒரு மாதம் படிப்போம். அது பாட்டுக்கு மைண்டில் நின்றுட்டு போகுது. 7 1/7%. 7.14285. சரிங்களா? டெய்லி 5 படிப்போங்க. அடுத்து 1/15 6 2/3%. அதுக்குள்ள நான் அமுக்கி விட்டுட்டேன். ஒன் பை 15 பாருங்கள். 1/15 இதை வந்து எப்படிங்க எழுதலாம்? 6 2/3%. 6 இப்படியே 6 போயிட்டே இருக்குங்க. அடுத்து 1/16 இது 6 1/4%. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுவோங்க. மனப்பாடம் பண்ணால் தான் எங்களுக்கு அந்த ஆன்சர் பாருங்களேன். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி பாருங்கள். ஆன்சர் உட்காந்து இதை திரும்ப உட்காந்து அடித்து போட வேண்டிய அவசியமே இருக்காது உங்களுக்கு. 15/17% ஈக்குவல் டு 5.88235. ஓகேங்களா? அடுத்து 1/18 5/9%. 1/18 வந்தாலே இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இதே அந்த புள்ளி வச்சு கேட்டாங்க அப்படின்னா இப்படி வருங்க. அடுத்து 1/19 இதுக்கு எப்படி வரும்னா 5/19%. இது வந்து 5.2631. அடுத்து 1/20 ஈக்குவல் டு 5%. சரிங்களா? அவ்வளோதான். நான் இப்போ சொன்ன இந்த 20 வரைக்கும் ஃப்ராக்ஷன், அதுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா வந்து மெமரி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. இது தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே நம்ம போட்டுடலாம். இனி ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஓகே, 50 மாணவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வந்துட்டு வரலைங்க. அப்போது அந்நாளில் வருகை புரிந்தவர்கள் எண்ணிக்கை, இப்போது வருகை புரியாதவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் வந்துட்டு எத்தனை பேர் வரலன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது வருகை புரிந்தவர்கள் கேட்கறனால என்னங்க பண்ண சொல்லியிருக்கேன்? 100%ல் 14% பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னா வராதவங்க எத்தனை பேராக இருப்பாங்க? 86. அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? வருகை புரிந்தவர்கள். அப்போ ஈஸியாக 86% நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. ஆமாம் தானேங்க? அப்போது 50 × 86 / 100 அடிங்க. அடித்து போட்டால் எவ்வளோ வருது? 2ங்க. இது அடிங்க 43. அப்போ எத்தனை பேருங்க? 43 பேர் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இதே நம்மளுக்கு வருகை புரியாதவர்கள் அப்படின்னா இங்கே 50 பக்கத்தில் இந்த 14% வந்து போட்டு அடித்து போட்டுடலாம். வருகை புரிந்தவர்கள் கேட்கறதுனால ரொம்ப சிம்பிள். 100லேருந்து இந்த 14% நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடியது தான் வருகை புரிந்தவங்களோட சதவீதம். அதை வந்து அடித்து போட்டுடலாம். சரிங்களா? வெரி குட். இப்போது இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த சம்மை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போட போகிறீங்கன்னு பாருங்கள். ஒரு குடும்பம் பொங்கல் விழாவிற்காக, இருங்க ஆனில் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு குடும்பம் பொங்கல் விழாவிற்காக வீட்டை சுத்தம் செய்வதற்கு வேலையை 1:2:3 அப்படிங்கக்கூடிய விகிதத்தில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீ இவ்வளோ பண்ணுப்பா, நீ இவ்வளோ பண்ணி, நீ இவ்வளோ பண்ணுன்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக காண்க. சதவீதமாக நல்லா கவனிங்க. இப்போது 1:2:3 இப்படிங்கிறது ஒரு 6 பங்கு தானேங்க. 6 பங்கு தான். ஒரு பங்கு உனக்கு, 2 பங்கு எனக்கு, 3 பங்கு இன்னொருத்தன்னு சொல்லி பிரிச்சுருக்குறாங்க. இதில் மொத்தம் 6 பங்கு இருக்குது. 6 பங்கில் 1 பங்கு, அடுத்து 6 பங்கில் 2 பங்கு, அடுத்து 6 பங்கில் 3 பங்கு. இப்போது இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழகாக வந்து அடித்து போட்டுடலாம். இப்போ இதை அடித்து போடுங்க.
1/3 ஆமாதானங்க. 1 2 2 6 ஓகே. இதை அடித்து போடுங்க 1/2. அப்போது நீங்கள் நான் இப்போ மேலே வந்து உங்களுக்கு சொன்னலைங்க ஃப்ராக்ஷன் இதோட பர்சன்டேஜ் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. 1/6ஓட பர்சன்டேஜ் எவ்வளோங்க? 16. 2/3 ஆன்சர் வந்துருச்சுங்க. சரிங்களா? அடுத்து 1/3 இதுக்கு 33 1/3%. புள்ளி வச்சுன்னா புள்ளி வச்ச நான் இது கொடுத்துருப்பேன், அதுதான் ஆன்சராக வரும். அடுத்து 1/2னா 50%. முடிஞ்சுங்க. என்ன கேட்குறாங்க? வேலையின் ஒவ்வொரு பகுதியையும் சதவீதமாக மாற்றுக. அப்போது இதை மனப்பாடம் பண்ணுறதுனால எவ்வளோ சீக்கிரமாக வந்து ஆன்சர் போட்டு முடிக்கிறீங்க. இல்லைன்னா நீங்கள் இதை போட்டு இனி இதை அடித்து இதை அடித்து ஒன்று அடிக்கிற டைமில் 3க்குமே ஆன்சர் போட்டுறீங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுது. அடுத்தது இப்போது இந்த சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எண்ணின் 75%உடன் 75ஐ கூட்டும்போது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண் என்ன? ஓகேங்களா? ஒரு எண் அப்படின்னா என்னன்னு தெரியலை, அதனால் என்னன்னு தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேங்க. இன்ட்டு உடன் 75% உடன் அப்படின்னா 75/100. இது வந்து என்ன பண்ணுறாங்க? 75ஐ கூட்டும்போது, அதனால் கூட்டல் குறி போட்டு 75 போட்டுக்கிறாங்க. அதே எண் கிடைக்கிறது. ஒரு எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க, அதுவும் என்னென்னு தெரியல. அதே எண் கிடைக்கிறது, அதுவும் என்னென்னு தெரியலங்க. அதனால் தெரியாத எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வந்து வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் இப்போ அடிக்கலாம். இது 3, இது 4. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கும்போது 3x / 4 + 75 = x. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம வந்து என்னங்க பண்ணலாம்? அப்படியே வந்து பெருக்கிக்கலாம் இல்லைங்களா? பெருக்கும்போது 3x + எவ்வளோங்க? 300 / 4 = x. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு என்ன வந்துடும்? இங்கே நம்ம அழிச்சிக்கலாங்க. 3x + 300 / 4 = xன்னு இருக்குங்களா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸ் இங்கே வரும்போது இன்டூ ஆயிரும். அப்போது 3x + 300 = 4x. சரிங்களா? அடுத்து இப்போது இந்த 3x வந்து இங்கே வரும்போது மைனஸில் வந்துடும். ஆமாம் தானேங்க? -3x ப்ளஸில் இருக்கிறதுனால இங்கே வந்து 1x தான் இருக்கும். 300 ஆன்சர் என்னங்க? 300. ஓகே, முடிச்சுங்க. புரிஞ்சுங்களா? எந்த எண்ணுன்னு தெரியாதனால நீங்கள் எக்ஸுன்னு வச்சுக்கிறீங்க. ஒரு எண்ணுன்னு கொடுத்ததுனால எக்ஸு, அதே எண் ஆன்சராக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் என்ன நம்பர்னு தெரில, அதனால தான் நான் அதையுமே எக்ஸில் வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்க. இப்போ நம்ம இந்த சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்த குறைந்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நல்லா கவனிக்கணும். அதிகரித்த குறைந்த அந்த மாதிரி கேட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபார்முலா சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினை வாசிச்சுட்டு அதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். சரிங்களா? பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா என்னென்னா, ஃபைனலாக வந்து என்ன கிடச்சிருக்குது, அந்த ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ. ஓகேங்களா? இனிஷியல் வேல்யூ அதே போல் இனிஷியலில் எவ்வளோ அப்படிங்கிறத போட்டுட்டு இன்ட்டு 100. இதே பர்சன்டேஜ் குறைவாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜு மைனஸ் ஃபைனல் எவ்வளோ, அது போக ஃபைனலு, அது போக இனிஷியல். சரிங்களா? இன்ட்டு 100. புரியுதுங்களா? இது வந்து அதிகத்துக்கு உண்டான ஃபார்முலா, இது வந்து குறைவுக்கு உண்டான ஃபார்முலா. இதை எப்படி நான் வந்து இது பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, இப்போது இந்த கேள்வி பாருங்கள். ஒரு தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டரிலிருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன? எப்படிங்க? 35ல் இருந்து 50 லிட்டராக அதிகரிக்குது. அப்போது அதிகரித்த அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ் அதிகரிப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா? ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ, இனிஷியல் வேல்யூ எவ்வளோ, அப்புறம் இனிஷியல் வேல்யூ / 100. இதை நாங்கள் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபைனல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 50. இனிஷியலில் எவ்வளோங்களாமா? 35 இருந்துருக்குது. 35ல் இருந்தது 50 ஆகிருக்குது. சரிங்களா? ஓகே, அப்போது இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோன்னு போட்டாச்சு. சாரி, இனிஷியல் ஸ்டேஜுக்கு 50 போட்டேனா? இனிஷியல் ஸ்டேஜுக்கு 35. ஓகே, இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கழிங்க. 15 வந்துடும் நம்மளுக்கு. 15 / 35 × 100. இப்போ இது ரெண்டையும் அடித்தோம்னா இது 3, இது 7 ஆயிரும்.
இப்போது இது ரெண்டையும் பெருக்குங்க. 300 டிவைடட் பை 7. இப்போ இதெல்லாம் அடித்து போட வேண்டியதாங்க. 300 டிவைடட் பை 7 அடித்து போட்டால் எத்தனை வருது? 4 28 மீதி 2 0 2 14 மீதி 6 புள்ளி வச்சு இங்கே 0 சேர்க்குறேன். அப்புறம் எவ்வளோங்க? 7 8 56 7 8 56 கீழே 4 அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 5 7 5 35 மறுபடியும் ஒரு 5 வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு 2 நம்பர் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ 42.85%. 42.85% அதிகரிக்கும். புரியுதுங்களா? அந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இப்போ குறைவுக்கும் வந்துட்டு நான் உங்களுக்கு நிறையா பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ணியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி அனுப்பிச்சிருக்குறேங்க உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டினை வந்து நல்லா கவனிக்கணுங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவுனா ஒன்றும் இல்லைங்க. ஃபுல்லாக ஒரு தொட்டி இருக்குதுன்னா அது ஃபுல்லாக எவ்வளவு கொள்ளும் அப்படின்னா 200 லிட்டர் வந்துட்டு தண்ணி வந்து நிரப்பலாமாமா. தற்போது அதில் 40% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் 75% அதில் நிறையணும் அப்படின்னா எப்படிங்க? இது வந்து 100% தான் வந்துட்டு 200 லிட்டர். இது பாக்ஸ் மெத்தட்லேயே போடலாம் ரொம்ப ஈஸியாக. பாருங்கள் எப்படி சொல்கிறேன்னு. பாக்ஸ் போட்டு 100% தான் 200 லிட்டர் அப்படின்னா 40% தண்ணீர் வந்து நிரம்பிருச்சு எனில் எப்படிங்க? 100ல் 40 நிரம்பிருச்சு. 75% தண்ணீர் அதில் நிறைய வேண்டுமெனில் இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் வேண்டும்? ஓகேங்களா? அதாவது மொத்தம் 40 வந்து ஃபுல்லாக இருக்குது. 75% வந்து நெம்பணும் அப்படின்னா இன்னும் எத்தனை லிட்டர் தண்ணீர் வேண்டும் அப்படின்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 35 லிட்டர் வந்து தண்ணீர் வேண்டும். அப்போ நம்ம இப்போ என்னங்க பண்ணலாம்? 35% வேண்டும். ஆமாம் தானேங்க? 35% கண்டுபிடிச்சாதான் எத்தனை லிட்டர்னே கண்டுபிடிக்க முடியும். இந்த 35% நான் இங்கே போட்டுக்கிறேன். 100% வந்துட்டு 200 லிட்டருங்க. அதில் எவ்வளவு கேட்குறாங்க? எத்தனை வந்து இன்னும் நிறையணும்னு. 40% நிறைஞ்சிருச்சு. 75க்கு 40% நிறைஞ்சிருச்சு அப்படின்னா 35% தான் நம்மளுக்கு இங்கே கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதை அடித்து போடலாம். சரிங்களா? 5ஆல் அடிக்கும்போது எவ்வளோங்க வருது? 2 5 10 0 ஒரு 7 5 35. இதை வந்து அடிக்கும்போது 10 குறுக்க பெருக்கணும் அப்படின்னா 7000 லிட்டர். புரியுதுங்களா? அதாவது இந்த சைடு வந்துட்டு இப்படி அடிக்கணுங்க. குறுக்கால இருக்கும்போது அது வந்து பெருக்கிக்கணும். அப்போ 70 லிட்டர் தண்ணி இன்னும் வேண்டும். அவ்வளோதாங்க. சம பாருங்கள். ஒரு இயந்திரத்தின் ஒரு பைக்கோட ரேட்டு 1,62,000ங்க. அதோட மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து அந்த இயந்திரத்தோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வண்டியோட ரேட்டு 1,62,000. வருஷத்துக்கு 10% குறையுது அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட் இயர் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம் எவ்வளோ குறையுது அப்படின்னு. 10 டிவைடட் பை 100. ஏன்னா 10% தானேங்க, அதனால் அதை அடிக்கிறோம். இதையும் அடிச்சிட்டோம். நம்மளுக்கு 16,200. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மொத்த வேல்யூவிலேருந்து அந்த குறைந்த அந்த வேல்யூவை மைனஸ் பண்ணணும். 1,62,000. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16,200 வந்து கழிக்கிறீங்க. 0 இங்கே 0 இங்கே 1 இங்கே வந்துட்டு 10 10லேருந்து 2 போச்சுன்னா 8 இங்கே வந்து 5 இங்கே 1 இங்கே வந்து 5ங்க 5லேருந்து 1 போச்சுன்னா 4. அப்போது 1,45,200 வந்து இந்த மதிப்பு தான் வரும். ஏன்னா 10% வந்து கம்மி பண்ணும்போது இந்த மதிப்பு வருது. இப்போது இது நம்ம கண்டுபிடிச்சது ஃபஸ்ட் இயருக்குங்க. செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த 1,00,000 இருங்க, இந்த 1,45,800 இது இருக்குது பாருங்கள். இதை மறுபடியும் வந்துட்டு 10%ஆல் இது பண்ணணும், மதிப்பால் கழிச்சோம்னா தான் செகண்ட் இயரில் என்ன ரேட் அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோங்க? 14,580. இப்போ இந்த 1,45,800லேருந்து 14,580 இதை வந்து கழிப்போமா? பாருங்கள், இங்கே வந்துட்டு 10,000 10லேருந்து 8 போச்சுன்னா 2, இங்கே 7 7லேருந்து 5 போச்சுன்னா 2, 5லேருந்து 4 போச்சுன்னா 1, 4லேருந்து 1 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் என்னங்க? 1,31,220 தான் இதோட ஃபைனல். 2 வருஷம் கழித்து வருஷம் 10% வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோங்க வருது? 1,31,220 தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? சரிங்க.
இப்போது இந்த சம் பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாங்க. ஓகே. லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்கள், என்ன கேட்குறாங்க, சரியான பதில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டோட்டலாக வந்து எத்தனை அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 35 சரியான பதில் ப்ளஸ் 10 தவறான பதில் அப்படின்னா டோட்டலாக 45 இருந்திருக்கணும். அதில் தான் இவங்க சரி எது தவறு எதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம் தானேங்க? அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா சரியான பதில்களோட சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் வந்து எழுதிக்கணும். சரியானது 35 × 100. இப்போது இதை வந்து அடித்து போடுங்க பார்ப்போம். 95 45 4 5 2 5 10 0. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வருது? இதில் வந்துடும் நம்மளுக்கு பாருங்கள், 35 × 20. இப்போ இதை வந்து 9ஆல் நம்ம அடிக்கிறோம். அடிக்கும்போது நம்மளுக்கு 77 7/9%. ஓகேங்களா? 77 7/9% வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது பாருங்கள், இருங்க பென் எடுத்துக்கிறேன். 8 கிலோகிராம் எடை கொண்ட ஓர் உலோகப்பட்டையில் 85% வெள்ளி. அப்போது அதில் இருக்கக்கூடிய வெள்ளியோட எடை கேட்குறாங்க. ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், 85% ஆஃப் 8. ஓகேங்களா? அப்போது இந்த 8 வந்து 85% வந்துட்டு வெள்ளி இருக்குது. அதான் ஆஃப்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் இருக்கிறது இல் அப்படின்னா தமிழில் வந்து இல்லு, இங்கிலீஷில் ஆஃப்னு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 85 / 100 × 8.5. இப்போ இதை வந்து நம்ம அடித்து போடலாம். இப்போ கீழே இப்படி இருக்கும்போது இந்த புள்ளிக்கு பதிலாக நம்ம ஒரு 10 கூடி ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஈஸியாக வந்து அடித்து போடுறதுக்காக. இப்போ பாருங்கள், 1 5 5 மீதி 3 7 5 35 2 5 10. இப்போ வந்து அடித்தோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ராக்ஷனில் வரும். நான் இப்போ ஆன்சர் மட்டும் உங்களுக்கு போட்டுறேன். 7.225 கிலோகிராம். சரிங்களா? கிட்டத்தட்ட 7.5 கிலோ வருது. புரியுதுங்களா? இது இங்கே இடம் இல்லைங்க, நீங்கள் வந்து அடித்து போடுங்க. எவ்வளோ? 7.225 கிலோகிராம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. சரிங்க, அவ்வளோதாங்க. இப்போ முக்கியமான மாடல்ஸ் எல்லாமே நான் எடுத்து போட்டேன் உங்களுக்கு. அது போக நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்னு சொல்லிவிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணியிருப்பேன். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு அந்த சம்மெல்லாம் போய் எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? ஏன்னா இதுதான் பேஸு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன், என்ன ஃப்ராக்ஷனுக்கு என்ன பர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆன்சர் சீக்கிரமாக வந்து நீங்கள் போட்டுடலாம். அதுக்கான ஒரு குட்டி ட்ரிக்ஸ் தான் அதில் சொல்லியிருப்பேன். ஈஸி ட்ரிக்ஸ் அது. ஓகேங்களா? சரிங்க, பாய்ங்கெல்லாம் நல்லா படிங்க. நெக்ஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் வந்து அவ்வளோதாங்க. நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்க, பாய்ங்க.